தூங்கும் போதும், பிரயாணம் செய்யும் போதும், வேலை செய்யும் போதும், அப்போல்லாம் நமக்கு ஒரு பணம் சம்பாரிச்சு கொடுக்குற ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்டை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ப்ராஜெக்ட்ல 2 ப்ராஜெக்ட்டை பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிரைவ் பண்ணும் போதுமோ அல்லது வண்டியில போகும் போதுமோ அல்லது கார்லயோ டூ வீலர்ல எந்த வண்டியில போனாலும் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாசிவா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. அதே மாதிரி நீங்க தூங்கும் போதுமோ உங்களுக்கு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. சிமிலர்லி நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க, அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த சமயத்துல உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. அது மாதிரி ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கு பார்க்க போன 2 ப்ராஜெக்ட்ஸ். ஆக்சுவலி எல்லாரோட கனவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்கம் தாண்டி டியூவல் இன்கம் அல்லது ஒரு செகண்டரி இன்கம் அல்லது செகண்டரி இன்கம் சோர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு கொடுக்க போகுது. கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2 ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் நீங்க வேலை செய்யும் போதும் தூங்கும் போதும் எந்த நேரத்துல இருந்தாலும் என்ன போகுது, பணம் சம்பாரிச்சு கொடுக்க போகுதுன்னு சொன்னேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ். ஆக்சுவலா அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே என்ன பண்றோம்னா மொபைல் யூஸ் பண்றோம், மொபைல் டேட்டா யூஸ் பண்றோம் அல்லது வைஃபை யூஸ் பண்றோம், ஏதோ ஒரு விதமான இன்டர்நெட்டை யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்ணும் போதும் ஒரு 500 ரூபாய்க்கு டாப் அப் பண்றோம் அல்லது 1000 ரூபாய்க்கு டாப் அப் பண்றோம். அந்த 1000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 ஜிபி, அந்த 2 ஜிபி யூஸ் பண்ணாம மீதி என்ன ஆகுதுன்னா 1 ஜிபியோ 1.5 ஜிபியோ 1/2 ஜிபி என்ன ஆகுது, வேஸ்டா போய்கிட்டே இருக்கு. அந்த வேஸ்டான அன்யூஸ்ட் இன்டர்நெட் அல்லது அன்யூஸ்ட் பேண்ட் வித்த இவங்க கிட்ட கொடுத்தா அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நமக்கு சில பாயிண்ட்ஸை கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ப்ராஜெக்ட் வரும்போதும் இந்த டிக்கரா மாத்தி கிரிப்டோவா நம்ம வாங்கிக்கலாம். அப்படித்தான் இந்த ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்யூஸ்டு பேண்ட்வித், அன்யூஸ்ட் இன்டர்நெட். உங்களுக்கு இன்டர்நெட் அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னா இதை யூஸ் பண்ணலாம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒர்க் பிளேஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தூங்கும் போது நீங்க யூஸ் பண்ணலாம், மொபைல்ல யூஸ் பண்ணலாம், பிசில யூஸ் பண்ணலாம். இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா மொபைல் அல்லது பிசி. கிராஸை பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு பர்சனல் கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. ஆண்ட்ராய்ட் வெர்ஷனோ ஐஓஎஸ் வெர்ஷனோ இன்னும் வரல. அது வந்துச்சுன்னு சொன்னா இது மொபைலையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டை பத்தி இப்ப தெளிவாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கிராஸ்? ஆக்சுவலி எல்லாருக்குமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு. இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்ரிபடி ஹேஸ் their own இன்டர்நெட் கனெக்ஷன். ஆனா அந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அளவை நம்ம சரியா பயன்படுத்துறோமா இல்ல மீதம் விட்டுட்டு அப்படியே விட்டுறோமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அன்யூஸ்ட் இன்டர்நெட் பேண்ட் வித்த கார்பரேட்ஸுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் நம்ம வித்தம்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து நமக்கு ஒரு பாசிவ் இன்கம் அல்லது ஒரு செகண்டரி இன்கம் கிடைக்க போகுது. இதைத்தான் அந்த கிராஸ் எடுத்துட்டு போறாங்க. ஸோ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த கிராஸ் வெப்சைட் குள்ள போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னாலே போதும். அன்யூஸ்டு இன்டர்நெட் பேண்ட்வித் எது இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க அதை நமக்கு எடுத்துக்கிட்டு அந்த நம்ம இன்டர்நெட் எடுத்துக்கிட்டு அதுக்கு நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட்ஸை நீங்க ரீடீம் பண்ணிக்கலாம். ரீடீம் இந்த சென்ஸ் இந்த கிரிப்டோ ப்ராஜெக்ட் வரும்போதும் அந்த கிரிப்டோ கரன்சியா உங்களுக்கு ஆட் ட்ராப் பண்ணிடுவாங்க அல்லது அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிரிப்டோ கரன்சி காயின்ஸா நீங்க மாத்திக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்றது? இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் பிளே ஸ்டோர் ஆர் யூ கேன் கோ டு த வெப்சைட். லிங்க் நான் தரேன், அந்த வெப்சைட்டுக்கு போங்க. வெப்சைட்ல போயிட்டு குரோம் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கு, அந்த கிராஸ்ன்ற எக்ஸ்டென்ஷன், அதை மட்டும் டவுன்லோட் பண்ணா போதும், மற்றது எல்லாமே அதுவே செஞ்சிடும். ஆக்சுவலா இந்த இன்டர்நெட் பேண்ட் வித்த யாருக்கு தேவைப்படுது, யாருக்கிட்ட விற்க போறாங்க இந்த கிராஸ்? இதுக்கு லார்ஜ் இன்ஸ்டிடியூட்ஸ், கார்பரேட்ஸ், பிக் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க கிட்ட விற்க போறாங்க. அவங்க இதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெரிய லார்ஜ் மாடல்ஸ், ஏஐ மாடல்ஸை ட்ரெயின் பண்றதுக்கோ இல்லைன்னா ஏஐ மாடல்ஸை ஒர்க் பண்றதுக்கோ அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்க போறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 விதமா யூஸ் பண்ணிக்கிறோன்றாங்க. ஆக்சுவலி நம்ம கிட்ட இருக்க இன்டர்நெட்டோட பேண்ட்வித்துக்கு தகுந்தபடி கொடுக்குற அந்த ஏஐ ட்ரைனிங் மாடல்ஸை சின்ன 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 சின்னதா பிரிச்சிருவாங்க. சின்ன சின்ன துண்டுகளாக பிரிச்சு ஒவ்வொரு கம்ப்யூட்டர் அல்லது ஒவ்வொரு பிசி அல்லது ஒவ்வொரு மொபைலுக்கு அனுப்பி அதை என்ன பண்ணணும், அந்த ஒர்க்கை ட்ரெயின் பண்ண வச்சிருவாங்க ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா டேட்டா செட்ன்றது கம்பரைசிங் ஆஃப் ஹியூஜ் டேட்டா. இந்த டேட்டாவை என்ன பண்ணணும், தனித்தனியா பிரிச்சு அங்கங்க அனுப்பி ட்ரெயின் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதுல ஒரு முக்கியமான கொஸ்டின் நமக்கு எழணும். என்ன கொஸ்டின் எழணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிசில குரோம்ல போயிட்டு குரோம் எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்னோட பர்சனல் டேட்டா எதுவும் அவங்க எடுத்துப்பாங்களான்னு சொன்னா அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க, பர்சனல் டேட்டா எதுவுமே ஆக்சஸ் பண்ண மாட்டோம். கிராஸ்ன்றது எந்த கம்பெனியோடதுன்னு பாத்தீங்கன்னா வைண்ட்னு ஒரு கம்பெனி, அந்த பேரண்ட் கம்பெனி. அவங்க 2 பேருமே என்ன ப்ராமிஸ் பண்றாங்க, என்ன கேரண்டி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, we don't pilfer or we don't
மேக் யூஸ் ஆஃப் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன். யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ். பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு எந்த ஆக்சஸும் எங்களுக்கு இருக்காது. நாங்கள் எதையும் வந்து வெளியிலையும் கொடுக்க மாட்டோம். உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து செக்யூர்டா உங்க பிரைவசி பாதுகாக்கப்படும்னு கேரண்டி கொடுத்துருக்காங்க. இது யாருக்கெல்லாம் பயனளிக்கும்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வைஃபை கனெக்ஷன், அன்லிமிட்டெட் வைஃபை கனெக்ஷன் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா லேப்டாப்ல என்ன பண்ணுங்கன்னா, நான் கொடுக்குற லிங்க்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. அந்த லிங்க்குள்ள போங்க, குரோம் எக்ஸ்டென்ஷனை போட்டுட்டு ஜஸ்ட் அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும் பாயிண்ட்ஸ். அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நீங்க எல்லா நேரமும் வந்து அந்த பேங்க் வித் அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஐடியலா ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 15 மணி நேரம் ஐடியலா தான் இருக்கும். அந்த 15 மணி நேரம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் திங். இதுல நீங்க யூஸ் பண்ணி இதுல இருந்து ரிவார்ட்ஸ் சம்பாதிச்சு அந்த ரிவார்ட்ஸை வச்சு என்ன பண்ணலாம்னா நீங்க டோக்கன் ஆக அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப யாருக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி வீடுகள்ல அன்லிமிட்டெட் பேண்ட் வித் வைஃபை கனெக்ஷன் வச்சிருக்கவங்களுக்கு, பிளஸ் மொபைல்லையுமே வச்சிருப்பாங்க ஆனா யூஸ் பண்ணவே மாட்டாங்க, அவங்களும் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் ஒர்க் பிளேஸ்ல இருக்கும் போது நீங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருங்க, பேக்ரவுண்ட்ல அதை ரன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். இதை வந்து நான் எத்தனை டிவைஸ்ல நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்கிட்ட ஒரே ஒரு வைஃபை கனெக்ஷன் இருக்கு, 3 லேப்டாப் இருக்கு. அந்த ஒரு வைஃபை கனெக்ஷன் வச்சு 3 லேப்டாப் யூஸ் பண்ணனா ரிவார்டு 1 தான் வரும். அந்த 1ல வந்து 3க்கும் பிரிச்சு தான் வரும். இதே வந்து என்கிட்ட 2 வைஃபை கனெக்ஷன் இருக்கு, 2 லேப்டாப் இருக்குன்னு சொன்னா இதுக்கு தனியா ரிவார்டு வரும், இதுக்கு தனியா ரிவார்டு வரும். ப்ரொவைடட் இந்த வைஃபையை லேப்டாப் 1ல கனெக்ட் பண்றீங்க, வைஃபை 2 லேப்டாப் 2ல கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ரெண்டுக்குமே ரிவார்டு வரும். ஃபர்ஸ்ட் இதுக்கான ப்ரொசீஜர்ஸை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் உள்ள போறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை கிளிக் பண்ணி போய்க்கலாம். முதல் இது. ரெண்டாவது வந்து நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, லேப்டாப்லயோ இல்லைன்னா பர்சனல் கம்ப்யூட்டர்லயோ அந்த லிங்கை வந்து டைப் பண்ணி உள்ள போயிடுங்க. போன உடனே என்ன கேட்கும்னு பாத்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய இமெயில் ஐடியை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுங்க, அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுங்க. அடுத்தது வந்து ரெஃபரல் லிங்க் இல்லாம ரெஃபரன்ஸ் இல்லாம கண்டிப்பாக உள்ள அலோவ் பண்ணாது. என்னோட ரெஃபரன்ஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க டைரக்டாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஓகே பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு கனெக்ட்னு கொடுத்தா கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன பிறகு கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும்னா, கனெக்ட் அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை கனெக்ட் பண்றது கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன கேட்கும்னு பாத்தீங்கன்னா, வெப் எக்ஸ்டென்ஷன் வேணும், குரோம் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்கும். அந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆகி முடிச்ச பிறகு அந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை நீங்க என்ன பண்ணலாம், அந்த டாஸ்க் பார்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா வந்து ஒரே ஒரு கிளிக்ல வந்து அது ஆப்ரேட் ஆகிற மாதிரி அங்க நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரொசீஜர்ஸை இப்போ தெளிவாக என்ன பண்ணலாம்னா, நான் எப்படி பண்றேன்றதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாவே காட்டுறேன். ஆக்சுவலா இதுதான் அவங்க வெப்சைட்டு. இதுல சைன் அப்னு இருக்கு, அந்த சைன் அப்பை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு என்ன பண்றீங்க, முதல்ல வந்து யூசர் நேம், அடுத்தது வந்து இமெயில யூசர் நேம் கொடுத்தோம். அடுத்து வந்து பாஸ்வேர்ட்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுங்க. பிளஸ் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ரெஃபரல் கோட். நான் இந்த கோட் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரல் கோட் இல்லாமல் உள்ள போக மாட்டேங்குது. ஸோ ரெஃபரல் கோடை கொடுத்துட்டு அக்ரி டு தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுங்க. ஐம் நாட் அ ரோபோ, அந்த கேப்ஷாவையும் கிளிக் பண்ணி டிக் சிம்பிள் வரணும். டிக் சிம்பிள் வந்துருச்சு. ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா தட்ஸ் ஆல், இட்ஸ் ஓவர். இதுக்கு அடுத்து வந்து குரோம், அதாவது இப்போ போன உடனே டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு ஓப்பன், ஏன்னா வந்து நான் குரோம் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு காட்டுது. இப்போ நான் மேலே போயிட்டு அந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் பண்ணும்போது நெட்வொர்க் குவாலிட்டி 42% இருக்கு. நான் இப்போதான் ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா எனக்கு 42.7 பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் இட். இதை நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த ரெஃபரல் கோடை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கொடுத்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ்லேருந்து அவங்க வந்து எவ்வளோ யூஸ் பண்றாங்களோ அதுல 20% வந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்குன்னா உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை வந்து ஃபுல்லா அக்யூமுலேட் ஆகி அவங்க எப்போ வந்து அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வெளியில வருது அல்லது ஆட் ட்ராப் பண்ண போறோம் அல்லது ரிவார்டு கொடுக்க போறோம்னு சொல்றாங்களோ அந்த டைம்ல நீங்க ரீடிங் பண்ணி என்னவா மாத்திக்கலாம்னா இவங்க டோக்கனா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ரெண்டாவது ப்ராஜெக்ட் வந்து, இந்த ப்ராஜெக்டை பத்தி நான் டீப் செக்டர்ல பேசியிருந்தேன், நாட்டிக்ஸ். இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து நாட்டிக்ஸ் என்ற பேர்ல இருக்கு. இது வந்து iOS-லயும் இருக்கு, பிளே ஸ்டோர்லயுமே இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு, பிளே ஸ்டோர்லயுமே இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, டிரைவ் அண்ட் டிடெக்ட், earn, improve
யுவர் சிட்டி wherever you go. அதாவது வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எப்பெல்லாம் டிராவல் பண்றீங்களோ, அது காரா இருந்தாலும் சரி, பைக்கா இருந்தாலும் சரி, அதை டிரைவ் பண்ணும் போதும் இந்த பர்டிகுலர் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதை ஆன் பண்ணி விட்டுட்டு, கேமரா ஆன் பண்ணி விட்டுட்டு, ஜிபிஎஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு, நீங்க பாட்டு என்ன பண்ணிட்டே இருக்கலாம், டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா இவங்களோட நேட்டிவ் டோக்கன், இவங்களோட டோக்கன் ஒன்று வரப்போகுது. அந்த டோக்கன் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை ஆக்சுவலா எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்றது அப்படின்றது இப்ப பார்க்கலாம். ஸோ இதோட சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து பிளே ஸ்டோர்ல நாட்டிக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பிளே ஸ்டோர்ல இருந்தாலும் சரி, ஆப் ஸ்டோர்ல இருந்தாலும் சரி. இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே இமெயில் ஐடியா கொடுத்து, பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த விஷயமே என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டி, பிரைவசி இதெல்லாம் தெளிவாக கொண்டுட்டு வரணும். 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், 2FA இதை கொடுங்க. ஆக்சுவலி 2FA ஏற்கனவே நீங்க கூகுள் ஆத்தென்டிகேட்ல கொடுத்துருப்பீங்க. இதை கொடுத்து எல்லாத்தையும் ஓகே பண்ணி முடிச்ச உடனே அடுத்து என்ன கேட்கும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக 15 வேர்டு இருக்கக்கூடிய சீட் ஃப்ரேஸ் இதை வந்து உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லும். இதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் இதுக்குள்ளதான் இருக்கும். இது இருந்தால் தான் உங்களால மறுபடியும் என்ன பண்ண முடியும், அது உள்ள போய் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. செகண்ட் திங் அதை டவுன்லோட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. செகண்ட் திங் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுங்க. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்து முடித்த பிறகு 15 வார்த்தை இருக்கக்கூடிய 15 வார்த்தை இருக்கக்கூடிய சீட் ஃப்ரேஸை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஆக்சுவலி அதுக்கு எப்படி ரிவார்ட் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிரைவ் பண்ணும் போது ஜிபிஎஸ் ஆன்ல இருக்கணும், இன்டர்நெட் டேட்டா இதுக்கு போகும், இன்டர்நெட் இதுல போயிட்டே இருக்கும். இன்டர்நெட் போய் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்டர்நெட் இல்லாமல் இது ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுக்கு இது எப்படி கொடுக்குறாங்கன்னா, உங்களுடைய ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டீசென்ட்ரலைஸ்டு மேப்னு சொல்றாங்க. அதாவது வந்து கூகுள் மாதிரி இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள் சென்ட்ரலைஸ்டா அந்த மேப்பிங்கை உருவாக்குறதுக்கு பதிலாக உங்க ஏரியா, ஒவ்வொரு ஏரியாலும் இருக்கக்கூடிய மேப்பை வந்து அவங்களே வந்து பின் பாயிண்டடா உருவாக்குறது. அதாவது வந்து நீங்க மொபைல் அப்படி வச்சுட்டு நீங்க டிரைவ் பண்ணிட்டே போறீங்க, கார்லயோ இல்லைன்னா பைக்லயோ வச்சுட்டு போகும்போதும் என்னங்கன்னா அந்த வீடியோ ஆன் ஆயிருக்கும். அந்த வீடியோ ஆன் ஆயிருக்கும் போதும் அந்த டிராவல் பண்ற ஏரியாவை போற லொகேஷன் அதை கொடுத்துட்டே போகும். அப்படி கொடுத்துட்டு போகும்போதும் ஒரு விதமான ரிவார்டு கிடைக்கும். ரெண்டாவது ரிவார்டு எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, ஈவெண்ட்ஸ் சொன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மானுமெண்ட், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான கட்டடம், இல்லை முக்கியமான ஒரு விஷயம், அல்லது வந்து ஒரு பார்க்கிங் லாட் இருக்கு, அதை வந்து டக்குன்னு அது ஸ்னாப் பண்ணி எடுக்குது, கண்டுபிடிச்சிருது, ஏஐ வந்து கண்டுபிடிச்சிருது அந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ல இருந்து, அது அந்த வீடியோல இது ஒரு பார்க்கிங் லாட் இங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருது, அல்லது பள்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்குது, மேடு இருக்குன்னு கண்டுபிடிக்குது. இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனியா ரிவார்டு கொடுக்குறாங்க. ஸோ 2 விதமான ரிவார்டு. ஒன்னு வந்து டிராவல் பண்ணும்போது மேப் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஜிபிஎஸ் வச்சு உங்களை ட்ராக் பண்ணிட்டு இங்க போற இடம் இதெல்லாம். ரெண்டாவது வந்து ஈவெண்ட்ஸ் எதாவது சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போற இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பில்டிங்ஸ், முக்கியமான ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பிளஸ் பார்க்கிங் லாட்ஸ், பிளஸ் வந்து ஏதாவது ரோட்ல இருக்கக்கூடிய பள்ளங்கள், ரோட்ல இருக்கக்கூடிய மேடு, சிசிடிவி இருக்கா, இல்ல ரோட்ல இருக்கக்கூடிய சிக்னல்ஸ், டிராபிக் எவ்வளவு இருக்கு, என்னென்ன வெஹிக்கிள்ஸ் முன்னாடி போயிட்டு இருக்கு, எவ்வளவு வெஹிக்கிள் இருக்கு, டிராபிக் என்ன இருக்குன்றது லைவ்ல என்ன ஆகிட்டே இருக்குன்னா கொடுத்துட்டே இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அதுவுமே வந்து நீங்க உங்களோட மொபைல் வந்து இன்கேஸ் வந்து ஆப்பிள் மொபைல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன இருக்குன்னா ஏஐ பேஸ்டு பயோனிக் சிப் இருக்கும். அது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏஐ வந்து ஈஸியா டிடெக்ட் பண்ணும், இது மனிதர், இது கார், இது ட்ரக்கு, இத்தனை வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கு, இங்க ஒரு குழி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏஐ அந்த ஈவெண்ட்டையும் ட்ராக் பண்ணிட்டு அந்த ஈவெண்ட்டை எடுத்து அதுல ஒரு இதை என்ன பண்ணணும்னா அதுல விதமான ஒரு இன்கம் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது தூங்கும் போதும் ஒர்க் பண்ணும் போதும் சம்பாதிச்சு கொடுக்குது. இப்போ நீங்க டிராவல்ல இருக்கும் போதும் கொடுக்கறது வந்து இதுல சில கேள்விகள் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? ஆக்சுவலா வந்து இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? கேப் டிரைவர்ஸ், ட்ரக் டிரைவர்ஸ், தோஸ் ஹூ டிராவல் டு ஆஃபீஸ், ஒரு 20 நிமிஷம் 1 மணி நேரம் டிராவல் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு போற மாதிரி ஒரு ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். பிளஸ் வந்து டிராவல் கைட்ஸ், டூர் கைட்ஸ், இவங்களுக்குலாம் இது அதிகமாக யூஸ் ஆகும். எந்த நாடுகள் எல்லாம் இந்த பர்டிகுலர் நாட்டிக்ஸ் என்ற இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேசில், சைனா, ரஷ்யா, ஈரான், இந்த 4 நாடை தவிர எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இது எனக்கு எப்போ இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா நீங்க கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நீங்க ரீடீம் பண்ணிக்கலாம். எப்படி ரீடீம் பண்ணா, NTXTன்ற டிக்கர் வந்து இந்த பர்டிகுலர் நாட்டிக்ஸோட ஓன் கிரிப்டோ கரன்சி. அவங்க கிரிப்டோ கரன்சி வெளியில வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, NTXTன்ற டிக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிளஸ் வந்து ஒரு என்எஃப்டியும் கொடுக்குறாங்க. வேணும்னா நீங்க என்எஃப்டியா மாத்திக்கலாம், அதாவது ஒரு சில பொருட்கள், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மாத்துறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் வீடியோ மட்டும் ஆன் பண்ணிடுறேன், வீடியோ மோட் ஆன்ல இருக்கு, வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குமா ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்த்தா வீடியோ ரெக்கார்ட் ஆகாது.
வீடியோ ரெக்கார்ட் ஆகிறது கிடையாது, முதல் விஷயம். ரெண்டாவது வந்து நான் வந்து இன்டர்நெட் வந்து 1 GB 2 GB தான் ஒரு நாளைக்கு வச்சிருப்பேன். என் இன்டர்நெட் பூரா இன்டர்நெட் பூரா காலி ஆகிட போகுது. ஒரு மாதத்துக்கு ஒரு 300 ரூபாய்க்கு நான் டாப் அப் பண்றேன், எனக்கு கிடைக்கிற ரிவார்டு வந்து அதை விட கம்மியாக கிடைச்சிச்சுன்னா வேஸ்ட் தானே அது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆக்சுவலா இந்த டேட்டா கன்சப்ஷன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மினிமலா இருக்கும்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாட்டிக்ஸ்ன்றது வந்து ஒரு ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி 2020 உருவாக்குனது. ஸோ இது வந்து டீப் இன் செக்டர்ல வரும். அந்த ப்ராஜெக்ட் டீப் இன் செக்டர்ல தான் வருது. ஏன்னா இப்போதைக்கு டீப் இன் செக்டர் திடீர்னு ரொம்ப ஓரளவுக்கு பெருசா பூமாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த டீப் இன் செக்டர்ல நாட்டிக்கும் வருது, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த கிராஸும் ரெண்டுமே வருது. ஏன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்றோம். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் வந்து நம்மளுடைய இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்றோம், நம்மளுடைய மொபைலை ப்ரொவைட் பண்றோம், நம்மளுடைய கேமராவை ப்ரொவைட் பண்றோம். குறிப்பாக என்ன எப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல வந்து கிட்டத்தட்ட 45 பில்லியன் கேமரா இருக்கு. கேமரா இந்த சென்ஸ் வந்து மொபைல் வழியாக, சிசிடிவி வழியாக, இதெல்லாம் மொத்தம் கூட்டினோம்னா 45 பில்லியன் கேமரா வந்து உலகத்துல இருக்கு. அந்த கேமரா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தோம்னு சொன்னா ஒரு அழகான மேப்பை உருவாக்கலான்றது தான் இந்த பர்டிகுலர் நாட்டிக்ன்ற கம்பெனியோட முழு நோக்கம். இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. அதை பத்தி யாருமே சொன்னது கிடையாது நாட்டிக்ஸ்ன்ற ப்ராஜெக்ட்ல. ஆக்சுவலா வந்து உங்களுடைய மொபைல்ல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS இருந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப நேரம் வந்து வீடியோவை டிராவல் பண்ணும்போது, ஐ மீன் மொபைலை வந்து டிராவல் பண்ணும்போதும் பைக்கு மேல வச்சுட்டு ரொம்ப ஜெர்க் இருந்துச்சுன்னு சொன்னா ஆக்சுவலா என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா கேமரா வந்து பழுதாகி போயிடுது. இது ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டு கம்பெனியுமே பாத்தீங்கன்னா இட்ஸ் வெல் நோன் கம்பெனி, வெரி ரெப்யூட்டட் விசிஸ் இருக்காங்க, வெரி ரெப்யூட்டட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வெப்சைட் குள்ள போய் பாருங்க, அவங்க ஒயிட் பேப்பர்ஸ் படிங்க, ரெண்டு இதுமே போய் பாருங்க. பாத்தீங்கன்னா இதனால உங்களுக்கு ஒன்றும் 10 பைசா கூட நீங்க செலவு பண்ண போறது கிடையாது. அன்யூஸ்டா இருக்கக்கூடிய இன்டர்நெட்டோ அல்லது வீட்டுல வந்து வாங்கி வச்சிருக்க ஒரு வைஃபை வந்து யூஸ் இல்லாம சும்மா இருக்குன்னு சொன்னா அதுல நீங்க போட்டு வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிடலாம். இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புற நம்ம எல்லாருக்குமே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும். இன்னொரு எபிசோட்ல ஒரு சூப்பர் பாயிண்ட் டோக்கன் அல்லது கான்செப்ட்ல உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் புகழ்.